தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இது குறித்த செய்திகளையும் அத்துடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் தானே, சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் அனைவரும் உடனடியாக சென்னைக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்காக. அது எதற்காக என்பது சம்பந்தப்பட்ட விவரங்களையும், இலங்கை பாராளுமன்றத்தை அதிர வைத்த தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய், அது குறித்த ஒரு செய்தி குறிப்பையும், ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளில் வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பையும், அத்துடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களால் நிகழ்த்தப்பட்ட சில சாதனைகள், அதாவது அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதத்தில் ஏற்பட்ட சில சாதனைகளையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் உடனடியாக சென்னைக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைவரையும் அழைத்து ஒரே இடத்தில் தங்க வைப்பதற்காக, ஒரே ஹோட்டலில் அல்லது ரிசோர்ட்டில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்போ எதற்காக என்று சொன்னால், இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களை வேற கட்சிகள் தங்களுடைய பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது தானே. அது இப்போ தேர்தல் முடிவுகள் வெறாக்கு முதல், அதாவது இப்போ திமுகவோ அல்லது அதிமுக கூட்டணியோ அதிக இடங்களில் வெற்றி பெறும்போது அந்த ஒரு 4-5 சீட்டுகள் தேவை, ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்ற நிலைமை இருக்கும்போது தாவேகா கட்சியில் வெற்றி பெற்ற, ஏன்னு சொன்னால் அப்படி தான் எதிர்பார்க்கப்பட்டது. தாவேகா கட்சியில் ஒரு 10க்கும் குறைவான எம்எல்ஏக்கள் தெரிவு செய்யப்படுவார்கள், ஏனைய கட்சிகளில் அதிக அளவில் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் தாவேகா கட்சி சார்பாக தெரிவு செய்யப்படுகின்ற எம்எல்ஏக்களை ஏனைய கட்சிகள் தங்களுடைய பக்கம் இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் நேற்றைய தேர்தல் முடிவுகள் எல்லாத்தையும் அப்படியே தலைகளாக மாற்றிட்டு சொல்லலாம். அதுக்கு பிறகு தாவேகா எம்எல்ஏக்களை எடுக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. எனவே அவர்கள் எல்லோரும் சேஃப். அப்படி இருக்கும்போது இப்போ திடீரென்று எல்லாரையும் சென்னைக்கு கூப்பிட்டது எதுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு வேற காரணம். ஏன்னு சொன்னால், நிறைய பேர் வெளி மாவட்டக்காரர்கள் தானே. சென்னையில் அவர்களுக்கு தங்கி இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் இருக்கும். எல்லாம் வெளியூர்காரர்கள் என்றபடியால் இப்போ பதவியேற்பு விழா நடக்க இருக்கிறது, இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ அதுக்காகத்தான் இப்போ அழைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர மற்றபடி இந்த ரிசோர்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவோம், இந்த மாதிரி, அதாவது அவர்களை பத்திரமாக பாதுகாக்கிற நோக்கத்துக்காக அழைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நாளை புதன்கிழமை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வேண்டுகோளை விடுப்பார் விஜய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2 வார கால அவகாசம் கோருவார் என்று சொல்லி தற்பொழுது தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில், ஏன்னு சொன்னால் ஆட்சி அமைக்க விரும்புகிற கட்சி ஒன்று தாங்களாக போயிட்டு ஆளுநரை கேட்கணும், அல்லது ஆளுநர் அழைப்பு விடணும். 2ல் ஒரு மெதட் இருக்குது. எனவே நாளை விஜய் அவர்கள் நேரடியாக சென்று ஆளுநரிடம் அனுமதி கேட்கப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. 2 வார கால அவகாசம் கேட்கும்போது அந்த 2 வார காலத்தில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். எனவே ஏனைய கட்சிகளுடனும் இப்பொழுது தீவிரமான முறையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் தாவேகாவுடன் சேருவார்கள் என்று சொல்லி தெளிவான விவரங்கள் வெளியாகல. ஆனால் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். யாருமே கூட்டணிக்கு போவோம்னு சொல்லல, போக மாட்டோம்னு சொல்லல, எங்களுடைய ஆதரவு இருக்குது, அவர் எங்களுடைய நண்பர் தான், இந்த மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லி வருகின்றார்கள். அதாவது பட்டும் படாமலுமான கருத்துக்கள். எனவே கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதற்கான பேரம் பேசல்கள், அதற்கான ஏனைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் இலங்கையை அதிர வைத்த தமிழக வெற்றி கழகம் நேற்று இரவிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு இடங்களில், வவுனியாவில் இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில், கொழும்பில் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் வீதிகளில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் மற்றும் தாவேகா கட்சியினுடைய அபிமானிகளும் என்று சொல்லி நிறைய பேர் இந்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதுக்கிடையில் இலங்கை பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய சரித்திர வெற்றியை பதிவு செய்து முதலமைச்சராக தெரிவாகி இருக்கும்
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய அந்த உரைகளை பார்க்கலாம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத் தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி, அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் பதிவு செய்த சில சாதனைகள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சாதனைகள் தான். அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருஷம், இப்போதான் முதலாவது தேர்தல். இதில் இவ்வளவு மிக பிரம்மாண்டமான வெற்றி, அதாவது 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த கழக ஆட்சிகளுக்கு மாற்றாக இன்னும் ஒரு சக்தி உருவாக முடியும் என்றதை நிரூபித்த வகையிலிருந்து எல்லாமே சாதனைகள் தான். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில முக்கியமான சாதனைகள் இருக்குது. அவற்றினுடைய ஒரு பட்டியலை பார்க்கலாம். முதலாவது இந்த தெரிவு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் தானே, அதில் 23 உறுப்பினர்களுக்கு 35 வயதுக்கும் குறைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருமே இளைஞர்கள், பெண்கள். 35 வயதுக்கும் குறைந்தவர்கள் 23 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி இந்த 23 பேர்ல எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இளம் வயதில் அமைச்சர்களாக நிறைய பேர் வலம் பெறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் பாசிட்டிவான விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லோரும் இளைஞர்களாக இருக்கிறபடியால மிகுந்த உற்சாகத்தோட வேலை செய்வார்கள். துடிப்பும் அந்த வேகமும் இருக்கும். அந்த மக்களுக்கு அந்த தொகுதிக்கு சேவை செய்யணும் என்று சொல்லி அவர்களுடைய அந்த சேவைக்கு அது இலகுவாக இருக்கும். ஆனால் நெகட்டிவான விஷயம் என்னென்னு சொன்னால், அனுபவம் தான். இப்போதான் முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே சில பல நடைமுறை சிக்கல்கள் வரைக்குள்ள அதை சமாளிக்கிறதுலேருந்து சில அனுபவம் ரீதியான சில பிரச்சனைகள் வரும். போக கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இது முதலாவது சாதனை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களில் 26 பேர் தலித் வேட்பாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக கவனிக்கப்படுகிறது. அடுத்தது இந்த எம்எல்ஏக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 பேர் பெண்கள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்கள் தான் 12 பேர் பெண்கள். இதில் ஒரு பெண் கர்ப்பிணியாகவும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது தெரிவு செய்யப்பட்ட முதலாவது எம்எல்ஏ என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், போட்டி போட்ட எந்த ஒரு தொகுதியிலேயும் டெபாசிட் இழக்கவில்லை. அதே போல ஒரு ஆட்டோ சாரதி, ஆட்டோ டிரைவர் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் எம்எல்ஏயாக. அதே போல ஒரு டிரைவரினுடைய மகன், அதாவது விஜய் அவர்களுடைய ஆஸ்தான டிரைவர் அவர்களுடைய மகனும் இதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு மாற்றுத்திறனாளி வேட்பாளரும் வெற்றி பெற்றிருக்கின்றார், எம்எல்ஏயாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அதிசயமான சம்பவம் சொல்லலாம். அதாவது திருப்பத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு வாக்கால ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதாவது அவருடைய பேர் ஸ்ரீனிவாச சேதுபதி. அவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு கிடைச்ச வாக்குகள் 83,013. அவருக்கு அடுத்த நிலைமையில் 2வது இடத்துல வந்தவர் ஒரு திமுக வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய வேட்பாளர் பெரிய கருப்பன். அவருக்கு கிடைச்ச வாக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 83,012. அவருக்கு 13, இவருக்கு 12. ஒரே ஒரு வாக்குத்தான் வித்தியாசம். அதனால தான் சொல்றது, இந்த தேர்தல்களில் ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம். ஏன்னு சொன்னால், ஒரு வாக்கு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்றதால, அதனால வாக்களிக்கிற மக்கள் கூட நினைக்கக்கூடாது, நான் ஒரு ஆள் ஓட்டு போடுறதால என்ன வரப்போகுது, நான் ஒரு ஆள் வாக்களிக்கிறதால அப்படி என்ன மாற்றம் வந்துட போகுது, என்னுடைய ஓட்டால என்ன வந்துட போகுதுன்னு சொல்லி நிற்கவே கூடாது, பொதுவாகவே நிற்கக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருப்பத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரை தெரிவு செய்ததே அந்த ஒரே ஒரு வாக்குத்தான் அவரை வெற்றி பெற வைச்சது. எனவே ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானதுன்றதும் கூட இந்த ஒரு தேர்தலில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக விஜய் அவர்கள் கொடுத்த சில தேர்தல் வாக்குறுதிகளையும் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். வருடத்துக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம், 200 யூனிட் மின்சாரம் இலவசம், மகளிர் எல்லோருக்கும் பேருந்து இலவசம், பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையாக. அதே போல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் வழங்கப்படும். விவசாய கடன் தள்ளுபடி. அடுத்தது அண்ணன் சீர்திட்டம், மாமன் சீர்திட்டம் என்று சொல்லி ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. எனவே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் காப்பாற்றுவேன், நிறைவேறாத ஒன்றை, நடக்காத ஒன்றை வாக்குறுதியாக கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். நல்ல ஆட்சி நடக்கணும், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கணும், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு புதிய அரசாங்கம் மாறைக்குள்ள அதுக்காகத்தான் மக்கள் அரசாங்கத்தை மாற்றுறது, புதிய அரசாங்கம் நிறைய நன்மைகளை செய்யணும் என்று சொல்லி. எனவே அந்த ஒரு எதிர்பார்ப்பு தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மூன்றாவது அணி புதிதாக ஆட்சிக்கு வரைக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.